மாணவர்களே, இஸ்ரேல் தேசத்தில் கடவுள் ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காருங்க. அதாவதுங்க ஓய்வு நாள் பிரமாணம்னு ஒரு பிரமாணம் கொடுத்துருக்காரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி 7வது நாள் அவங்க ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி 7வது வருஷம் அவங்க கணக்கு வச்சுக்கணும். ஒரு ஒரு வருஷத்துலேருந்து இந்த நீங்கள் ஆபிப் மாதம்னு அவங்க இதில் இருக்கும். அதுலேருந்து அவங்க 7 வருஷமாக கணக்கு வச்சுக்குவாங்க. அந்த 7வது வருஷம் அவங்க என்ன செய்யணுமா, யாருக்காவது அவங்க கடன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கடனை இவங்க போய் என்ன செய்யக்கூடாது, வசூலிக்கக்கூடாதுங்க. அதோடு அந்த கடன் ரத்தாயிருமாங்க. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் இதை கட்டாயம் அவங்க செய்யணுங்க. இது ஓய்வு நாளுக்காக கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு நியதின்னு சொல்லி உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள்ல இருக்குதுங்க. ஓகேங்க. இப்போ அப்படி செய்யும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் என்ன ஆசீர்வாதத்தை தருகிறாரா, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறாராங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்றதெல்லாம் வாய்க்கணுங்க. ஆனால் நம்மள 99% பீப்புள் தொடர்றதெல்லாம் வாய்க்கவே மாட்டேங்குங்க. ஒரு முளம் ஏறுனா 4 முளம் கீழே இறங்குறோன்னு சொல்கிறாங்கங்க. எல்லாமே வாய்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. ஆனால் அவங்க அப்படி அவர் சொல்கிறாரு, இப்படி வாய்க்காமல் போகிறவங்களுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். எப்போ வாய்க்கும்? நீங்கள் கொடுத்த அந்த கடனை ரத்து செய்திருங்க. எப்போனா அவர் சொன்ன அந்த நாட்களில். அதுலேயும் வஞ்சகமாக இருக்கக்கூடாதாங்க. அவங்க நினச்சாங்களா, இஸ்ரவேலர் இப்போ அந்த 7வது வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடன் கொடுக்க யோசிப்பாங்களா, இன்னும் 2 வருஷந்தே இருக்குது, அதுக்குள்ளே கடன் ரத்தாயிருமே, எதுக்கு போய் கொடுக்கணும், 6 மாதத்துக்கு முன்னாடி எதுக்கு கடன் கொடுக்கணும், கொடுத்தா அடுத்த வேண்ட வாங்க முடியாதே, அப்படியே அவங்க யோசிப்பாங்க. அப்படி யோசிக்காத, எளியவன் மேல் இரக்கம் வைங்க, இரக்கம் உச்சு தயாளமாய் தாராளமாய் கொடுங்க, நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.